வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லை டவுன் சுந்தரர் தெருவில் அருள் தரும் அன்னை ஸ்ரீ உச்சினிமா காளியம்மன், அருள் தரும் அன்னை ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் 84வது கொடை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. 24/3/2026 தேதியன்று காலை 6 மணிக்கு தாமிரபரணி நதியிலிருந்து தீர்த்த குடங்கள் எடுத்து வருதல், 8 மணிக்கு பால் குடம் புறப்படுதல், 9 மணிக்கு நேர்த்திக்கடன் பொருட்கள் கோவிலுக்கு எடுத்து வருதல், 11:30 மணிக்கு 108 சங்காபிஷேகம், திரவிய பூஜை, கும்பாபிஷேகம், மதியம் 1 மணிக்கு மதிய கொடை தீபாராதனை, மாலை 5 மணிக்கு தாமிரபரணி நதியிலிருந்து பூரண கும்பம் கிரக குடம் கோவில் வந்து சேருதல், மாலை 6 மணிக்கு பொங்கல் தீப ஆராதனை, இரவு 7 மணிக்கு அக்னிப்பூச்சட்டி, காளிவேசம், பூரண கும்பம், சிறப்பு மேளதாளங்களுடன் 4 ரத வீதி வலம் வருதல், இரவு 10 மணிக்கு நேர்த்திக்கடன் அக்னிப்பூச்சட்டிகளுடன் வெங்கல அக்னிப்பூச்சட்டி எடுத்து வலம் வருதல், இரவு 12 மணிக்கு அம்மனுக்கு அன்னமுது படைத்து சிறப்பு அலங்கார விசேட தீப ஆராதனை நடைபெற்றது. 25/3/2026 தேதியன்று காலை 6 மணிக்கு அன்னமுது பொதுமக்களுக்கு வழங்குதல், மாலை 6 மணிக்கு மஞ்சள் நீராட்டு விழா, இரவு 7 மணிக்கு உற்சவர் அம்மன் சிம்ம வாகனத்தில் 4 ரத வீதி வலம் வருதல், இரவு 12 மணிக்கு அம்மன் கோவில் வந்து சேர்ந்து அபிஷேகமும் அலங்காரம் அன்னமுது படைத்து தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதன் ஏற்பாடுகளை கோவிலின் தலைவர் எஸ் பாலசுப்ரமணியன், செயலாளர் எஸ் பழனிசங்கர், பொருளாளர் எஸ் மாரியப்பன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் பக்தர்கள் செய்திருந்தார்கள். சபையில இருக்கிற கூட்டணி நீங்க இத்தனை பேர் கத்துனாலும் அத்தனை பேர் கை தட்டினா போதும். அதனாலே உங்கள் மன்னன் அரசுரைகளை என்ன கேட்டாரு போட்டு எடுத்துடன் சொன்னாரா, படையெடுக்க போறோம் என்றார். பார்த்தால உலகம் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.